carriage return இல்லை /r அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி let me show you something with print. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பிரிண்டில் we have a parameter called end. இது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இங்கே நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன் ஃப்ரூட்ஸ். அதில் நான் ஒரு 5 ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இப்போது கன்சிடர் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் திஸ் லிஸ்ட். ஐ வில் ரைட் ஃபார் ஈச் ஃப்ரூட் இன் ஃப்ரூட்ஸ் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் ஃப்ரூட். ஓகே, இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்னா I got the fruits printed: apple, oranges, pears. Okay, so when you look at this print, actually in the print enna panuduna, it is taking each item in the list. So it will take the first fruit, apples, from the list and print it. Then adu next line ku poi adutha item eduthu print panudhu. So apples print பண்ணிட்டு it is going to the next line. Then it is taking the second item, oranges, then and it is printing oranges print பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி again next லைனுக்கு போகுது. அங்கே pears print ஆகுது. Then next லைனுக்கு போகுது, bananas print ஆகுது. ஓகே, ஸோ இது எப்படி நடக்குதுன்னா printலேயே we have one more parameter called end. ஸோ இந்த end equal to \n அப்படின்னு டிஃபால்ட்டாக இந்த பராமீட்டர் பிரிண்டில் செட்டாக இருக்கும். end equal to \n எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஆஃப்டர் பிரிண்டிங் 1 go to the next line. ஓகே, நம்ம பெரும்பாலும் இது யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா இது டிஃபால்ட்டாக செட்டாக இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் இது யூஸ் பண்ணினா கூட யுவர் ரிசல்ட் வில் பி த சேம். இந்த \n யூஸ் பண்ணால் கூட result will be the same. Suppose நான் \n யூஸ் பண்ணல, இங்கே வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு ஃப்ரூட்டும் பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எண்டில் நெக்ஸ்ட் லைன் போக வேண்டாம், அதுக்கு பதிலாக ஸ்பேஸ் விட சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். லெட் மீ ரன் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ஸ், ஆரஞ்சஸ், பியர்ஸ், பனானாஸ், கிவி எல்லாமே பிரிண்டாக இருக்குது with a space. Next line ku pogala, instead of that we said end la we know your default is to go to next line, but don't do that. Instead or space vitta podum அப்படினு override பண்ணியிருக்கோம். அதோட default behavior override பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம எண்டுக்கு \r கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்ததே வந்து \r என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ \r we all know is carriage return. Carriage return, it brings the cursor to the beginning of the line. நம்ம \n பார்த்தோம், \n will bring the cursor to the next line. \r will bring the cursor to the beginning of the line. Okay, ஸோ அது பார்க்குறதுக்கு ஐ எம் கோயிங் டு கிவ் end is equal to \r. அண்ட் ஸோ இப்போ என்ன ஐடியலி நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள்ஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் \r கொடுத்துருக்கிறதுனால கர்சர் பிகினிங்கில் போய் எகெயின் அதே லைன்லேயே ஆரஞ்சஸ் பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கர்சர் எகெயின் பிகினிங்கில் போய் அதே லைன்லேயே பியர்ஸ் பிரிண்ட் ஆகும். எகெயின் பிகினிங்கில் போய் அதே லைன்லேயே பனானாஸ் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் எல்லாமே வந்து நம்ம ஒரே லைனில் பிரிண்ட் பண்ண தான் சொல்லியிருக்கோம். நம்ம \n கொடுக்கல, நம்ம \n பதிலாக \r கொடுத்துருக்கோம். விச் மீன்ஸ் த கர்சர் வில் மூவ் டு த பிகினிங் ஆஃப் த சேம் லைன். ஓகே, now let us see the result. இப்போ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அது கரெக்டாக புரிகிறதுக்காக நான் ஒரு சின்ன டைம் லேக் கொடுக்க போகிறேன். ஸோ ஆஃப்டர் ஈச் பிரிண்ட் இட் வில் வெயிட் ஃபார் சே 3 seconds and then print the next. ஸோ அதுக்காக ஐ வில் யூஸ் time dot sleep of 3. ஓகே, டைம் எனக்கு ஐ நீட் டு இம்போர்ட் த மாடியூல் டைம். ஸோ ஐ வில் சே import time. 3 seconds is too small. Let me give 5 seconds. Now let me run this. Apples நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதே லைனில் போய் ஆரஞ்சஸ் பிரிண்ட் ஆகும்.
ஆரஞ்சஸ் முடிச்சு அதே லைன்லேயே நெக்ஸ்ட் ஒன் பிரிண்ட் ஆகும். பியர்ஸ், ஆரஞ்சஸோட பியர்ஸ் வந்து 5 லெட்டர். ஸோ ஆரஞ்சஸோட இஎஸ்ஸும் இங்கே இருக்குது. தென் பனானாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பனானாஸ் முடிச்சு எண்ட்லேருந்து திருப்பி ஃப்ரண்டில் போய் கிவி இருக்குது. அண்ட் எண்டில் அந்த பனானாஸோட மீதி லெட்டர்ஸும் இருக்குது. ஓகே, so that is what will happen. So when you give \r, it will go to the beginning of the line. So file எல்லாம் ரைட் ஆகும்போ when you press an enter, a \n and \r will be added to the end of the line. இது எதுக்குன்னா the next element நம்ம ஃபைலில் எழுதும்போ it will come to the next line and to the beginning. So next லைன்லேயே வரணும் and beginning of the next லைன்லேயே வரணும். அதுக்காக \n and \r will be added when you write a CSV file or any file in Windows. Okay. However, Macலையும் லினக்ஸ்லையும் இப்போது \r வந்து தேவையில்லை. So in Linux and Mac, \r is not used. However, Windowsல இப்போவும் at the end of the line next lineக்கு போகிறதுக்கு we are using both \n and \r. ஸோ அகெயின் நான் அந்த டைப்ரைட்டர் எக்ஸாம்பிள் தான் சொல்லுவேன். ஸோ டைப்ரைட்டரில் நம்ம நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்காக வி வில் டூ அ புஷ் அண்ட் தென் அந்த ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடில் கொண்டு வருவோம் டு கோ டு த பிகினிங் ஆஃப் த பேஜ். அதே மாதிரி \n is for next line, \r is for to bring the cursor to the beginning of the next line.